என்னடா இன்னைக்கு குழம்பு வைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த குழம்போட ரெசிபி பார்த்தேன். வேறு லெவல் குழம்புங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு அவ்வளோ இருந்தால் போதும். காய்கறி வாங்க வேண்டாம், மீன் வாங்க வேண்டாம், கறி வாங்க வேண்டாம். வேறு லெவல் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. குழம்பு வைக்கிறதுக்காக சட்டி எடுத்துருக்கிறேன். சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் வெங்காயம். இதோட அளவுகள் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் அரைச்சி ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் திரும்ப குழம்பு வைப்போம். அதுக்காக லைட்டாக வதக்கினா போது, ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு தக்காளியும் போட்டு லைட்டாக வதக்கி அப்புறம் மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள். இது ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி தான், காரமே இருக்காரு. அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். லைட்டாக போட்டு அந்த எண்ணெயில் 2 வாட்டி வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு அரைக்க வேண்டியதான். அடுத்து குழம்பு வைக்கணும். குழம்பு வைக்கிறதுக்காக சட்டி எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் பத்தலை, அதனால் திரும்ப தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா கறிவேப்பிலை. கண்டிப்பாக கறிவேப்பிலை போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுருவோம் இதை. அப்புறமா பூண்டு, கொஞ்சம் நிறைய பூண்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுவே என்னை பொறுத்தவரைக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பூண்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா. ஏன்னா இந்த பூண்டு கொஞ்சம் காரம் கம்மி. நம்ம ஊர் பூண்டெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டு வதக்க வேண்டியதான். உப்பு மறந்துடாமல் போட்டுருங்க. உப்பு போடாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. பாருங்கள், இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கினால அதை அரைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இது அரைக்கலை அப்படின்னா குழம்பு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இது ரொம்ப திக்காக, அதாவது இப்படி நம்ம ஒரு ஊறுகாயெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குது, கொஞ்சோண்டு போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா புளி, கண்டிப்பாக புளி ஊற்றணும். புளி கரைசல் கண்டிப்பாக ஊற்றணும். கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட இருந்தால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் புளி கண்டிப்பாக ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கங்க. ரொம்ப அதிகம் ஊற்றிட வேண்டாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும். வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க. நல்லா ஆறணும். அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாங்க, அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு, அதாவது குழம்போட டேஸ்ட் எப்படி இருந்துன்னு நான் வார்த்தையால் சொல்ல முடியாது. இந்த சாப்பிட்ட தட்டை பாருங்கள், அப்படி இருக்கும். அமிர்தம் மாதிரி இருக்குங்க. ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் வராமல் அப்படி வலிச்சு நக்கி சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.